பிம் ஆப்ல எப்படி வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பிம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மொபைல் ப்ரீபெய்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் மேலே வந்து நம்பர் என்ட்ரு பண்ணி டேரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து காண்டாக்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் வந்து யாருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காண்டாக்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிளான் செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளானை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரெக்கமெண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அன்லிமிட்டெட் 5G பிளான்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே நீங்கள் பிளான்ஸ் எதை பார்த்து கரெக்டாக நீங்கள் எதுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே அந்த பிளானுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு கீழே வந்து பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ரிசிப்ட்டை வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ண நினச்சிங்கனாலும் இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதற்கான ரிசிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷேருமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு பிம் ஆப்பில் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.